தமிழ் படிக்கலாம் வாங்க. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல. விருப்பும் வெறுப்பும் இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. சரி, தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள். அந்த 247 எழுத்துக்கள் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து 12 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18, அடுத்தது ஆயுத எழுத்து 1, மேலும் உயிர் மெய்யும் சேர்ந்து நமக்கு 216 எழுத்துக்களை கொடுக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து மொத்த எழுத்துக்கள் நமக்கு 247 கிடைக்குது. அப்படி கிடைத்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்படி தான் இருக்கும். கா, கௌ, உ, நு, கே, கை, ஏ. ஏ உயிரெழுத்து. பூ, ஊ, நு. அடுத்தது தீ, ஆ. இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எழுத்துக்களில் கா இருக்குது, சரியா? இந்த காவுக்கு பக்கத்தில் வர்றதை நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ எழுத சொல்கிறோம். கா அப்படின்னு சொல்லும் பொழுதே புரிந்து எழுதுகிறாங்க அப்படின்னா நல்ல விஷயம். ஆனால் நீ க போட்டு துணைக்கால் போடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு பக்கத்தில் போடக்கூடிய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் துணைக்கால். எங்கே வருது? கா, சா, நா வரைக்கும் 18 எழுத்துக்களே வரும். அடுத்தது நீங்கள் லான்னு நினைக்கலாம். தனியாக வந்தால் இது லா தான். ஆனால் இந்த மாதிரி கௌ உச்சரிக்கிறோம் இல்லையா? கௌ அப்படின்னு உச்சரிப்போம். இந்த முன்னாடி உள்ளதுக்கு பேர் பின்னாடி நான் சொல்கிறேன், இந்த ஒற்றை கொம்பு. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒற்றை கொம்பு க, கொம்பு கால் போடவும் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஊனாவுக்கு ஊன்னு சொல்கிறது, அது மேலே கொம்பு கால் போட்டிருக்கோம். சரி, அடுத்தது மடக்கு கீற்று ஏறுகால். இது எங்கே வரப்போகுது? இந்த தூ, நூ இதில் ஒரு துணைக்கால் வருது இல்லையா? அதை மடக்கு ஏறு கீற்றுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதற்கு பேர் ஒற்றைக்கால், இதற்கு பேர் ஒற்றை கொம்பு, இதற்கு பேர் இரட்டை கொம்பு, இதற்கு பேர் இணை கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். கை இல்லையா? இணை கொம்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏனாவுக்கு ஏ, அப்போ சாய்வு கீற்று. இந்த மாதிரி பூ, ஊ அப்படின்னு கீழ் நோக்கி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கு கீற்று, சரியா? அதுக்கப்புறமா மடக்கு ஏறு கீற்று. இப்போ துணைக்கால் மாதிரி வந்ததுக்கு மடக்கு ஏறு கீற்று கால்னு சொன்னோம். அந்த கால் வரல, மடக்கு ஏறு கீற்று. இது பின்வளைவு கீற்று. இது தமிழ் எழுத்தின் எண்ணிக்கையில் வரக்கூடியது. இது பின்வளைவு கீற்று. இது மாதிரி வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேல் விலங்கு, மேல் நோக்கியது. அடுத்தது கீழ் விலங்கு, மூ, ரூ இதுக்கெல்லாம் வரும் இல்லையா? கீழ் நோக்கியது. அடுத்தது இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி. இது எங்கே வரும்? சு, பூ, அதாவது இறங்கி அப்புறம் கீற்று கீழ் விலங்கு சுழி, மறுபடியும் சுழிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேல் விலங்கு சுழி. இப்போ மேல் விலங்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க, இது சுழிச்சு விட்ருக்கறனால இந்த இடத்துல சுழி அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ் விலங்கு சுழி. இப்போ மூளை மூ, மம, மூ, ரூ அப்படின்னு வரும்போது சுழிப்போம். அடுத்தது இதுக்கு பேர் பிறைச்சுழி. ஆவணாவுக்கு ஒரு அப்படி அப்படி போட்டிருக்கிறது தான் பிறைச்சுழி அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.